Slow. Be careful. How much? How much na? Only season you foreigner coming. We are poor. Give me a big amount. Big amount. 15 rupees enough? Okay. Salam போட்டு வாங்கிக்கிறேன். குடுங்க. Take it. Horse riding. யாராவது வாங்க சார், காலையில இருந்து பழப்பு நடக்கல. Horse riding. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவுமா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் நான் ஏத்துவேன். ஏன் நாங்க யாரனா குதிரை தாங்காதா? சின்ன குழந்தைகளை மட்டும் தான் ஏத்துவேன்னு சொல்றேன்ல. அப்படியே அதுவும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லம்மா, சின்ன வயசுலயே எங்களுக்கு குதிரை ஏறலாம் ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப எங்களால ஊட்டி வர முடியல, எங்க ஊர்ல குதிரை இல்ல. ஏதோ ஆசை வச்சுட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. அப்ப அவசியம் குதிரை ஏறா 3 பேர் போக மாட்டீங்க போல இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம். வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது. மனசு வச்சுனா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம். சரி, ஒவ்வொருத்தரா வாங்க. டேய், நான் போட மாட்டேன். இருங்கடா, வயசுல சின்னவன்னா முதல்ல நான் ஏறுறேன். எந்த இடத்துல கால வைக்கணும்? தெரியாம செஞ்சுட்டேன் சார். இந்த ஊர் பக்கமா வரமாட்டேன் சார். உதவிக்கு அப்புறம் தானே அதெல்லாம் சொல்ல தெரியுது. முதல்ல இந்த அடி வேண்டாம் அண்ணே. இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். விட்டியா? இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத. ஓடா. என்னன்னு இவனை சும்மா விட்டுட்டீங்க? இவன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். அவனை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா? அவளுக்கு அறிவு வேண்டாம். எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டூரிஸ்ட் வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா? டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது? தினம் குதிரையை கொண்டாந்து விட்டுட்டு அவன் எங்கதான் போறான்? All the boys and girls by the right, quick march!
ஒருத்தங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கண்ணுக்கு தெரியல. நீ பாட்டுல போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு எவ்வளவு வருமானம்? என்ன மேன் இது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டி 30 ரூபா தானே? குதிரைக்கு கொள்ளு வாங்குறதுக்கு கட்டுப்படி ஆகாத போல இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? வழியில போறவங்களை கையை பிடிச்சு அழுக்க முடியும். அதுலயும் நம்ம குதிரையை பார்த்தா வர டூரிஸ்டுகளுக்கு வாழ்க்கையை வெறுத்துரும். நோ 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 நோ. இப்படி அடாவடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்வாஸ் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரியா நீ உட்காந்துருக்க? முதலாளி Dress, முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிர்லா மாதிரியா நீ உட்காந்துருக்க? என்ன மட்டும் முத்தம் சொல்லாதடா. நீ முதலாளி துணி தானே போட்டுட்டு இருக்கிற. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிகிட்ட கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கினா என்ன? எப்படியும் குடிகள் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டிய. சத்தியமா சொல்றேன்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வர போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா சுருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய, அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சிய. வந்து வந்து எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்திருக்காங்க பாத்தியா? அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு சமையல்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் கொடுத்து வச்சவன். அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. ஏதோ நீங்க இல்லாதப்ப நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. என் டிஃபன் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டு போட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்களா? ஏடா கண்ணியப்பா, ஆளு மட்டும் திறமா இருக்கிறீங்க, ஆட்டத்தோட சாமர்த்தியம் வேணா? அட போங்கண்ணே, நாளைக்கு போயிட்டு எத்தனை விதமா ஆடி பார்த்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நெளிவு துணியை வேணும்டா. குளிக்க வைமா வந்துடுறேன். டேய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்து போட்டு பக்கத்துல உட்கார்றான். நான் போய் ஒரு கை போட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. டேய் சொன்னா கேளுடா. சும்மா இருப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டாடுறதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை? Who is this man? Who is this man sitting so lonely? அதை ஏன் கேக்குறீங்க? 10 வருஷமா நானும் பாக்குறேன். அந்த ஆளு தினமும் இங்க வந்து பூ வச்சுட்டு போறாரு. யாரு செத்தாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்க. Oh 10 my years. God. 10 years daily is coming. It's really great. Yeah. Don't feel. Try to forget it. Please, don't feel. Please, get up. Please. Nothing is in our hand. Please, don't cry. என்ன சன், கடல் மாதிரி வீடு இருக்கு, திருமண பக்கமெல்லாம் ரூம் இருக்கு. ஏதாவது ஒரு ரூம்ல ஹீட்டை போட்டு குஷன் பெட்ல ஏறி சுகமா படுக்கலாம்ல. எனக்கு இது போதும், பேசாம போ. எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியலன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அப்புறம் இது சீசன் டைம். திடீர்னு முதலாளி பொறுப்பிட்டு வரேன்னு போன் பண்ணலான்னு பண்ணுவாரு. நான் உள்ள டயர்டா தூங்கிடுவேன். எதுக்கும் போன்ல ஒரு காலை வச்சுக்க. ஓகே, குட் நைட் சன். குட் நைட் டாக்டர். அண்ணா எங்க? சாயங்காலத்துல இருந்து ஆளைய காணோம். மலர் விளைய வைக்க போனீங்களோ? ஒண்ணு சொல்லட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், பேசாம வாயை மூட்டு படு. இல்லண்ணே, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழிச்ச வாயன்னு ஒண்ணு இருக்கு. 10 வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கே, அது நியாயம், சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக 10 வருஷமா டெய்லி நாய்க்குட்டிக்கு ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழிச்ச வத்தனமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரின்ல இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது. அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவ. பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக. ஹலோ, ராதா சிட்பண்ட்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர்னு சொல்லப்படாதுங்களா?
சரி நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி வணக்கம் முதலாளி. சவிக்குமா இருக்கீங்களா? நேத்து ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க இடியட்டுங்களா? சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு எங்கே வருதுங்களா? ஆகட்டுங்க. ஒரு வாரமாவே நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடுறேன். கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? சீச்சி, டிஃபன் தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க? எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும். நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடுறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க. லட்சுமி, என்னப்பா? இங்க வாமா. இருங்கப்பா, சாதம் தாளிச்சிட்டு இருக்கேன், அப்புறமா வரேன். அட அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை என் மனசுல போட்டு தாளிச்சுட்டு இருக்கிறேங்க. வாமா அண்ணா. என்னப்பா? இல்ல, முதலாளி பொண்ணு ஊருக்கு வரேன்னு போன் வந்ததுல இருந்த உங்க அண்ணன் போக்கு ஒரு மாதிரியா இருக்க. கிராப்பு வெட்டிக்கிட்டான், புது துணியை போட்டுக்கிட்டான், போட்டு எடுத்து மாட்டிக்கிட்டான். காலையில 7:30 மணிக்கு வர வேண்டிய ரயிலுக்கு ஓடி கூப்பிட 5:30 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான். ஒருவேளை இவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்படிக்கு இப்படி ஏதாவது இருக்குமா? சிச்சி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுப்பா. இல்லம்மா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டே இருக்கிறேன். முதலாளி ஒவ்வொரு தடவையும் சீசனுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா நல்லா இருக்குதா, பாப்பா நல்லா படிக்குதா, பாப்பா எப்ப வரும்னு தொணன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாம்மா. ஒருவேளை சின்ன வயசுலயே இவங்களுக்குள்ள ஏதாவது சிநேகிதம் இருக்குமா? இல்லப்பா, அப்படி ஏதாச்சும் இருந்தா அண்ணன் என்கிட்ட சொல்லி இருக்கும்ல. நிஜமாலுமே ஒண்ணு இருக்காதுங்கறியா? இருக்காதுப்பா. ஒருவேளை லவ்வுக்கு ஏதாவது. என்னப்பா நீங்க போய் போய் நம்ம என்ன அப்படி எல்லாம் செய்யுமா? அதானே கேட்டேன். அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா தான் நான் முன்னுக்கு வந்துருவேன். அவன் எங்க இந்த மாதிரி நல்ல காரியத்தெல்லாம் செய்ய போறான்? ஒரே பொண்ணு இருக்கிற கோடீஸ்வரன் வீட்டுல வாட்ச்மேனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுனா எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம். இப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இருந்தா அதை பயன்படுத்திக்க தெரியலன்னா இவெல்லாம் வாழ்க்கையில எங்கம்மா முன்னுக்கு வர போறான்? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாம் என் தலைவிதிமா, என் தலைவிதி. ஐயோ 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 யோ, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற? 7:30 மணிக்கு தான் ட்ரெயின், 90 தடவை சொல்லிருப்பேன்ல. இப்படி காத்தல 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டு இருக்கேன். நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மிஸ்டர் லிங்ஸ்டன், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அது ஏன் சார் கேக்குறீங்க? காத்தல 6 மணி நேரம் தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். ட்ரெயின் வருமா, லேட்டா வருமா, சீக்கிரமா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். ஏயா 10-15 தடவை சொல்லிருக்கேன்ல, அறிவில்ல? என்னாச்சு சார்? காத்தல இருந்து தொந்தரப்படுத்திட்டே இருக்கேன் சார். சீக்கிரமா வருமா, லேட்டா வருமா, இப்படியே தொந்தரப்படுத்துறேன் சார். யோ, காலம்பரிய வெத்தலை பாக்கடையில் என்ன வியாபாரம் எல்லாம் விடாம இதே மாதிரி தான் வச்சிட்டு இருந்த. இந்த ஏரியாவிலே எங்கேயாவது உன்னை பார்த்தேன், பிச்சுட்டேன் பிச்சு. ட்ரெயினே வராது, நீங்க வரக்கூடாது ஜாக்கிரதை. ஏய், என்னடா முறைக்கிற? விடுங்க சார், நீங்க விடுங்க சார். விடுங்க சார். நீங்க பின்ன என்ன சார், வீட்டுக்கு போனா பொண்டாடி தொல்ல, வேலைக்கு வந்தா இவனுக்கு தொல்ல. பேசாம சன்னியாசம் போயிடலாம் சார்.
தெரிஞ்சோ தெரியாமலே முதலாளி பொண்ணை லவ் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது நாம வாட்ச்மேன் பிள்ளையாச்சே, எப்படிடா உங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு பயந்து ஒதுங்கி நின்னுடாத. இல்ல அது ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கு. அவங்க 1000 ஃபாரின்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரியா இருக்கலாம். ஆனா நீ ஆம்பளை, அது ஒண்ணு போதும். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங் கொடு. அதுலயே அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே? ராதா, நீங்க I'm Raja. ராஜா? Yes, I'm Watchman Son Raja. ஓ சாரி, ஐ forgot. It's all right. ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கங்க. எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கீங்களா? ஐயோ, நான் ராதா இல்ல. நீங்க இல்லையா? ராதாவா சௌரியமா இருக்கீங்களா? நானும் இல்ல. யாரு ராதாவன்னு சொல்லுங்க. எல்லாம் ஒரே சைஸா இருக்கீங்களா? என்ன வாட்ச்மேன் அங்கிள், என் அடையாளம் தெரியலையா? நீங்க தான் ராதாமா. நான் அப்பவே நினைச்சேன் இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுன்னு. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அப்பா புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம்மா. ஆமா, உங்க வீட்ல ஒரு சின்ன பாப்பா இருந்ததுல? பாப்பா அடடடட, என் மக. உங்களுக்கு என்ன ஞாபக சக்தி? பணத்தெல்லாம் மறக்காம இருக்கிறீங்களே. என் பொண்ணு உங்க அளவுக்கு வளர்ந்துட்டாமா. குதிரை ஓட்டிட்டு போயிருக்கிறா, சாயங்காலம் வந்துருவா. என் மகனை பாத்தீங்களா? ராசா சின்ன வயசுல உங்க கூட படிச்சவன் எப்படி ஜம்முன்னு வளர்ந்துருக்கான் பாருங்க. முதல்ல எனக்கு அவர் அடையாளம் தெரியல, அப்புறம் அவரே சொன்னாரு. ஓஹோ, ஏமா பாரில பழக்க வழக்கங்களும் எப்படிமா? சில பொம்பளைக்கு துணிமணி இல்லாம தெரியவாங்களா? இங்கேயே பேசிட்டு இருந்தா எப்படி? நாங்க எல்லாம் குளிச்சு டிஃபன் சாப்பிட வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா, அது முக்கியம். வாங்க வாங்க வாங்க. Hey, what is this, yeah? Right from the time you got into the train, you've been reading. uncle, அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அவங்களுக்கு நான் எல்லா இடமும் சுத்தி காட்டணும். தாராளமா காட்டுங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப திடீர்னு எப்படி சுத்தி காட்டுறது? ஆமா ஆமா, சின்ன வயசுல ஊரை விட்டு போனீங்க, இப்ப பெரிய பொண்ணா வந்திருக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எல்லா இடமும் மறந்து போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கைடை அப்பாயிண்ட் பண்ணுங்க. கைடா? என் மகன் இருக்கும்போது கைடு எதுக்குங்க? ஓஹோ, உங்க மகனுக்கு எல்லா இடம் தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடம் ஏதுங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் அவன் கூட்டிட்டு போய் காட்ட போறான் பாருங்க. அப்படியே அசந்துருவீங்க. Andy, what are all the tourist places down here? Lake area, boat house, golf course, Doda Pedapi, இன்னும் நிறைய இருக்கு, பட் நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்? இந்த ரூட் ஐ திங்க். ஏன் மிஸ்டர் ராஜா, நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா இந்த ரூட்ல தானே போவோம்? வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போவோம்? எஸ் எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது? வண்டி திடீர்னு ஸ்பீட் ஆயிடுச்சு. இல்ல, நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் இன்னைக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி, நேத்து நம்ம ரூம்ல டியூப் லைட் சரியா எரிஞ்சுதா? ஏண்டி, இங்க வர இங்கிலீஷ் பிக்சர்ல எல்லாம் சென்சார் நிறைய கட் பண்றாங்க. ஃபாரின்ல எப்படி? அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரொம்ப சாதாரணம். நம்ம ஊர்ல தான் ஆவுன்னா கத்திரியை கையில எடுக்கறாங்க. அது சரி, அவங்க கல்ச்சரும் நம்ம கல்ச்சரும் ஒண்ணா? சரிடி, செக்ஸ மட்டும் கட் பண்ணா ஓகே. இப்ப சமீபத்துல இங்க ஒரு ப்ரூஸ்லி படம் பார்த்தேன். ஃபாரின்ல இருந்தா ஒரு நல்ல ஃபைட் அநியாயத்துக்கு கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டெரரா இருந்திருக்கும், அதனால கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆமா, நீ ப்ரூஸ்லி படம் எல்லாமே பாத்திருக்கேடி? ஆஃப் கோர்ஸ், ஐ crazy after him. What fight, actions, expressions. உண்மையிலேயே சொல்றேன்டி, ப்ரூஸ்லி போனது சினிமா உலகத்துக்கு ஒரு பெரிய லாஸ். ஷூர். I am also black belt 1981. Budakai. இந்த ஆளு கொஞ்சம் லூசு போல இருக்கு. பாவண்டி, leave him. நான் சொல்ல மறந்துட்டேனே, இங்க 1 வீக்ல ஹார்ஸ் ரேஸ் வருது. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். இருந்து பாத்துட்டு போவோம். எஸ் எஸ், ஊட்டியில குதிரை பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாண்டி, இங்க நடக்கிற ஒவ்வொரு குதிரை பந்தயத்துக்கும் எங்க அப்பா தவறாம வருவாரு. அப்பா, ரேஸ் டைம்ல எங்க ஜாக்கிக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமா? ஜெயிச்ச ஜாக்கிய ஈவன் லேடிஸ் கூட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. In 1979 and 80, I am the best jockey here. பட் நான் ஆசையா வளர்த்துன குதிரை செத்து போனதுனால அதுக்கப்புறம் நான் குதிரை ஓட்டுறதை விட்டுட்டேன். I already told you, no, he's loose.
அதாம்மா இவங்க எல்லாம் கார்லயே இருக்கட்டும், நீங்க மட்டும் இறங்கி என் கூட வாங்க. நானா? ஆமா இங்க என்ன இருக்கு? நீங்க வாங்கல, நான் உன்னை காட்டுறேன் வாங்க. வாங்க ராதாம்மா, இறங்கி வாங்க. என்னடி இது? சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு, அதுவும் எங்கெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒண்ணு மாத்திரம் தனியா வர சொல்றாரு. எதுக்குடி? தெரியல, எனக்கும் ஒண்ணும் புரியலடி. வேணாண்டி, அந்த ஆளு அப்பவே லூஸ் மாதிரி சிரிச்சாரு. அந்த ஆளை நம்பி நீ போகாத. பரவாயில்ல, என்னதான் நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரேன். இறங்க. அப்ப நீ தனியா போகாத, வேணும்னா எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி, இறங்குங்க. பாத்து பாத்து நிதானமா வாங்க. நீங்களாம் அங்கே இருங்க, நீங்க மட்டும் வாங்க. தைரியமா போடி, நாங்க தான் இங்க இருக்கோமே. போடி, என்னதான் காமெடின்னு பாத்துருவோம். வாங்க ராதாம்மா. இந்தாங்க இதை வைங்க. ஐயோ இப்படி இல்லைங்க, இப்படி இப்படி உட்கார்ந்து இப்படி வைங்க. ஓகே வைங்க. கண்ணை முடிக்கோங்க. போதுமா? போதும், எந்திரிங்க போலாம். இது யாரு? உங்க மதரா? இல்ல இல்ல, டாமி. இவர் லிட்டில் டாமி, சின்ன நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதைச்சீங்க. நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது தினம் என்ன ஃப்ளவர் செக்ஷனீங்க. இத்தனை வருஷமா நான் டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். வாட்ச்மேன் கம்பி. என்னங்க சாமி? நான் வருஷ கணக்கா டெய்லி வந்து இங்க ஃப்ளவர்ஸ் வைக்கிறேன்ல, அதை அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்க, நானும் 10 வருஷமா பாக்குறேன். டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சுட்டு போறாருங்க. யாரு செத்தாங்க என்னன்னு தெரியலீங்க. நான் அவர்கிட்ட ஓகே ஓகே, யூ கேன் கோ. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன். தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். ஆனா இனிமே இந்த முட்டாள்தனம் செய்யாதீங்க. ஸ்லோ ஸ்லோ, மெதுவா. ஸ்கிராச் பண்ணிடாதீங்க. பாத்து பாத்து நிதானமா இருக்குங்கப்பா. என்னடா இது புதுசு, அதுக்குள்ளேயே எல்லாம் டஸ்டா? ஓ மை சன், பிரெட், மாடர்ன் ஆர்ட், பர்னிச்சர் எல்லாமே புத்தம் புதுசு. பிடிச்சிருக்கா எப்படி? இதெல்லாம் யாருது? யாருதான்? நாட்டு பாய். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக 7000 ரூபாய்களை அள்ளி அரைச்சு புதுசா வாங்கிட்டு வந்திருக்கிற மை சன். விளையாடாதப்பா, இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு எது காசு? இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இருக்கிறீங்க. நமக்குள்ள 1000 அந்த இருக்கலாம். இதெல்லாம் லாரி டிரைவர், கிளீனர்ஸ் இவங்க முன்னாடி வச்சு பேசுறது தப்பு இல்ல? அந்த கதையெல்லாம் வேண்டாம், உனக்கு எது பணங்கிறத முதல்ல சொல்லு. சொல்றேன், வீட்டுக்குள்ள போய் விவரமா சொல்றேன். முதல்ல அவங்க அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஓகே? என்ன மேன் லாரி வாடகை, ஏத்து கூலி, இறக்கு கூலி டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 175 ரூபா ஆச்சுங்க. 175. கொஞ்சம் அதிகமா இல்ல? இல்ல சார், டீசல் விக்கிற விலைக்கு இது கூட இல்லைன்னா கட்டுப்படி ஆகாதுங்க. எஸ் எஸ், நாட்டுல விலைவாசி ஏறி போச்சு. பாவம் பார்த்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? இதுல 200 இருக்கு, வச்சுக்க. சந்தோஷமா? நல்லா இருக்கணுங்க. ஓகே ஓகே. கமான் சன், வீட்டுக்குள்ள போய் விவரமா பேசுவோம். கமான் சன், சேட்டு, மீட் மை சன் மிஸ்டர் ராஜா. நமஸ்தே. நம்பிக்கை நாம் ராதாராம் சேட். நிம்பில் லவ் ஸ்டோரி எல்லாம் உங்கள் அப்பன் நம்பில் கையிலே சொன்னார். சேட் படா குஷியாய் நிம்பில் அப்பனுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்தார். 25,000 ரூபாயா? நான் 50,000மே கேட்டேன். ஆனா பாவம் சேட்டுக்கிட்ட தர்த்தமையும் இவ்வளவுதான் இருந்திருக்கும் போல இருக்கு. மீதி அடுத்த மாசம் தரேனாரு. என்ன சேட்டு? அச்சா அச்சா. ஏன்பா, கடன் வாங்குறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா சொன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? நேரா ராணா கிட்ட போய் நிப்பேன். எங்க அப்பா 18 எடுத்து கேட்டாருன்னு சொல்லுவேன். அந்த அம்மா 75,000 1 லட்சம் எடுத்து கொடுக்க போகுது. அதனால யாருக்கு கேவலம்? எனக்கு இல்ல. என்ன சேட்டு? நான் என்ன சொல்றேன்னா, கடனை வாங்கியாவது என்னுடைய அந்தஸ்தை காட்டினா நாளைக்கு சம்பந்தி வீட்டுல எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா? என்ன ராஜா? ராஜா, என்ன மிஸ்டர் சிங்காரம், உங்க பேட்டா ஏதோ ஃபீல் பண்றா போல இருக்கு. வேற ஒண்ணுமில்ல. காதல இட்ட பணம் இருக்கும் போது நான் ஏன் கடன் வாங்கினேன்னு ஃபீல் பண்றான். டோன்ட் வரி ராஜா, உனக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது. உடனே பணத்தை கொடுத்துற போறே. தட்ஸ் ஆல். அவன் ஃபீல் பண்ணிட்டு போறான். நீ வா சேட்டு. குடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும்போது இவன் குத்திக்கிட்டு இருப்பான். ஓகே மிஸ்டர் சிங்காரம், நாளைக்கு நம்பிக்கை டைம் இருந்தால் சேட் திரும்பி வர்றான். என்னையா சேட்டு, யார் இந்த ஆளு கையை கட்டி மோட்டார் சைக்கிளை கட்டி வச்சிருக்கிற? அரே, இந்த ஆள் 3 மாசத்துக்கு மேலே வட்டிக்கு நம்பிக்கிட்டே பணம் வாங்கினான். இவன் பணம் கட்டலே, சேட் இவனை கட்டிட்டான். ஆமா, இப்ப எங்க இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல விட போறியா? நை, நம்பிக்கை வீட்டிலே ஒரு ரூம்ல இவனை பட்டினி போட்டு அடைக்கிறான். யோ, பட்டினி போடாதியா, பாவம் செத்து தொலைஞ்சிட போறான். நைரே, 4 நாளைக்கு ஒரு தரம் சோறு போடுறான், அடிக்கிறான், மறுபடியும் பட்டினி போடுறான். நமக்கு எந்த ஒரு
பெரிய மனுஷன் கேக்குறேன்ல வாயை திறந்து பதில் சொன்னா ஊமையா வாயே இல்லையே அப்புறம் உனக்கு எதுக்கு கடன் கடன் வாங்கினா சம்பாரிச்சு கட்டுறதுக்கு பக்கு இருக்கணும் இல்ல சம்பாரிச்சு எவனாவது வச்சிருந்தானா அவன் வீட்டுல சம்பந்தி ஆகிற அளவுக்கு யோகமானது இருக்கணும் இது ரெண்டுமே உனக்கு இல்லையே உனக்கு எதுக்கு கடன் வாங்குவியா சேட்டு இவன் என்னையா சொல்றான் ஒரு இடமும் புரியல இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான், நாளைக்கு நிம்பிலும் மாட்டுவீங்கோன்னு இவன் சொல்றான். It must be like this. Come on. ஐயோ வேண்டாங்க, இதெல்லாம் தப்புங்க. நான் போட்டுமா இத பாருங்க, அவங்க கையில கிடைச்சோம்னா நம்மள பின்னிடுவாங்க. சொன்னா கேளுங்க. அட நீங்க சும்மா இருங்க. அவங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் வர வேண்டாம். அதுக்குள்ள போயிடலாம். லுக் ஹியர் கேர்ள் கையில மாட்டீங்க ரெண்டு எடுத்துருவேன் நாங்க அங்க வந்தோம். கண்ணை நோண்டிடுவோம். ஐ நோ ஜோடோ. இன்னைக்கு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கா? எனக்கா? டேய் எவனா போய் ஈத்துறடா சீக்கிரமா போடா இதுக்கு தானே நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் தப்புங்க. என்ன ராஜா, என்னாச்சு? எனக்கு அப்பவே தெரியும், ஏதோ ரிப்பேர் போல இருக்கு. பெரியவங்க சொல்லிருக்காங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு. ஐயோ, தத்துவம் பேசிட்டு வா, நேரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. ஐயோ, ஏய் போடா போடா கமா எல்லாரும் எல்லாரும் யார் ஜூட தெரியும் சொன்னது யார்டி சொன்னது? ஏய், இவனா சொன்னா? அது கூட பரவாயில்லைங்க. இவதான் கண்ணெல்லாம் நோண்டிடுவேன்னு சொன்னா. தமாஷு. Get on, all of you. Come on, get on, all of you. ராஜா, சார், ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க சார். நீ யார் மேன்? டிரைவர் சார். You keep quiet. Come on, get on, all of you. தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான்ல, ஒரு தடவை விட்டுருங்களேன். என்ன மேன் விட்டுறது? இதே தப்ப நானே செஞ்சிருந்தா நீ ஒத்துப்பியா? ஒண்ணுங்களா இது? என்ன வாய் பேசுது? எல்லாரும் இறங்கி 8 மைல் எங்கூட ஓடி வந்தோம். 8 மைலா? ராஜா, ஏதாவது பண்ணுங்களே. ராமா, யூ ப்ளீஸ் வெயிட். நான் ஃபைட் பண்றேன். மிஸ்டர் ராஜா, வீட்ல ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இது கராத்தே சார். ஆஃப் கோர்ஸ் ஐ நோ தட். என்னங்க அது? மை கராத்தே ட்ரெஸ். நீங்க எல்லாம் அந்த கிரவுண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க கூட அங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. Come on, come on. ஏண்டி, போறாரே திரும்பி வருவாரா? சிச்சி, எவ்வளவு வீரமா பேசிட்டு போறாரு. ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. நடங்க, நம்மளும் போலாம். மாஸ்டர், நான் ஃபைட் பண்ணவா? இல்ல மாஸ்டர், நான் ஃபைட் பண்றேன். இல்ல மாஸ்டர், யாரும் வேண்டாம் மாஸ்டர். நான் ஒருத்தன் போதும். ப்ளீஸ் வெயிட். முதல்ல அவன் வரட்டும். என்னடி இது? ட்ரெஸ் எல்லாம் புதுசா இருக்கு. லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இன்னைக்கு ஏதோ பெரிய காமெடி நடக்க போகுது. ஏண்டி, பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா? சும்மா இருங்கடி. என்னங்க, நீங்க பிடிங்க. நீங்க எல்லாம் அப்படி ஓரமா இருங்க. அப்படி இருங்க. மாஸ்டர், நைஸ். ஆல் ஆஃப் யூ கோ பேக். உன் பேர் என்னப்பா? பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன். எழுதி வச்சனே. பூனே கார். இந்த நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது.
9:50. குடி. நெக்ஸ்ட். வெத்தலை ராமக்காங்க. வெத்தல ராமக்கா 1:50. ஏண்டா லட்சுமி என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ 22 rupees. அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா? செக்கா? அது சரி, நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நோ 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 நோ, நீ என்ன கிண்டல் பண்ற. பின்ன என்னப்பா நீங்க காய்கறிக்காரி மளிகை கடைக்காரன் இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? அம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரத்த. இது எங்க போய் முடிய போதும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி. அப்பா, அண்ணி கூப்பிடுறாங்க. நான் அப்ப என்னன்னு கேட்டுருந்தேன். ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. செக்கா கொடுத்துருவோம். மாமனாராச்சே எப்படா கேக்குறதுன்னு சங்கோச்சப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம். பின்னாடி ஒட்டு மொத்தமா குத்தை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு? உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மருதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரையில வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்கு போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கே இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல, அதனால ஆஃப் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க புடவை? ஓ தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்ப புடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்க்கட்டுங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில தேடுங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துடுங்க. போங்க. வெளியே வர வாடா, வெளியே நகரா. இறங்கி நின்றா. ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்தை நான் எப்ப முடிப்பேன்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படியெல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயித்துல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட் கண்ட்ரி ப்ரூட்ஸ். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன் எங்க? சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம என்கிட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா உங்களை. எனக்கு வர கோபத்துக்கு கல்யாணம் ஆன பின்னால பேசுகிறேன். என்னடி இது? நான் அவர் சன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சது, இவரு சன் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. என்னங்கடி இது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒருத்தி கிட்டார் வாசிக்கிறா, ஒருத்தி புஸ்தகம் படிக்கிறா, ஒருத்தி டைரி எழுதுறா. இப்படி ஆளுக்கு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குதுடி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துனா காசு விளையாடலாமா? வேணாண்டி, எப்பவுமே நீதான் ஜெயிப்ப. ஏண்டி கேசட் ஆன் பண்ணி நம்மளா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? போடி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு மூடே வராது. ஐயோ, இவ அதுக்குன்னு அலையறா. ஐ காட் an idea. என்ன? அந்த லூச கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவோமா? வேண்டாண்டி, பாவம். சும்மா நீ கூப்பிடுறீ. வேண்டாண்டினா
டான்ஸ் ஆட சொன்னா கிண்டல் பண்றோம்னு நினைச்சு பாரு. வேணா பாட்டு பாட சொல்லுவோம். சரி சரி, ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லு. கூப்பிடு. மிஸ்டர் ராஜா. என்னங்க? நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. உட்காருங்க சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றோம். எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இந்த கதை தானே ஆகாதுங்கிறது. பொண்ணுங்க கேக்குறோம், டக்குன்னு பாட வேண்டியது தானே. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னது வேற ஆளா? ஏய் சும்மா இருடி ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா. ஒரு ஜாலிக்காக தானே கேக்குறோம். எனக்கு உண்மையிலேயே பாட வராதுங்க. வேணா இதுகளை எதையாவது ஒண்ணு பாட சொல்லி நீங்க கேளுங்க. என்னடி இது? எங்களை இது அது நாடு மாடு மாதிரி பேசுறாரு. இருடி. ஏ மிஸ்டர் ராஜா, நீங்க இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? This is my cup. தேங்க்யூ சார். This is my stick. தேங்க்யூ சார். This is my check. தேங்க்யூ சார். நேத்திக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சின்சாரிட்டி இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்ல குடிக்கிறது, என் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசியிருக்கிறேன். அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார். ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலைல தான் சார் எனக்கு ஒரு மகன் இருந்தான். அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு. அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சார், யதார்த்தமா பேசினேன். அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ 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 நோ. உன்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டீன்னா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா எண்ணத்தோட தான் சார்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. செக்ஸ் ஆறே. வாட்ச்மேன் அங்கிள். எஸ், கமிங். என்ன அங்கிள், உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. எல்லாம் நீங்க கொடுத்த வாழ்வுதான். சரி, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நோ 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 நோ. நீங்க இப்படி கேக்குறது தான் தப்பு. எங்க குடும்பத்துல உங்களுக்கு இல்லாத உரிமையா எங்க எதிர்காலமே உங்களையும் உங்க அப்பாவையும் நம்பித்தானே இருக்கு. அதனால நீங்க எதை வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கேட்க வேண்டியது உங்க கடமை, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நான் கேக்குறதுக்கு பிராங்கா பதில் சொல்லுங்க. உங்க சன்னோட லவ் மேட்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதை ஏமா கேக்குறீங்க? எமகாதக பையன் இத்தனை வருஷமா மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். எனக்கு தெரியல பாருங்க. இப்பதான் சமீபத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா சொல்லப்படாதுமா. உண்மையிலேயே செலக்ஷன் பண்றதுல என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். தனக்கு தகுந்த மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு தகுந்த மருமகளாவும் செலக்ட் பண்ணிருக்கிறான் பாருங்க. உண்மையிலே இஸ் கிரேட். அப்போ உங்க சைடுல ஒரு காதலுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? நோ 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 நோ. நான் என்ன 19ஆம் நூற்றாண்டாளா? ஐ அம் 20th century father. காதலுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து பச்சை கொடி காட்டுறேன். அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? குடிச்சிட்டு இருக்கிறம்மா. அப்பா வர வேண்டியதுதான், விஷயத்தை சொல்ல வேண்டியதுதான், சம்மதம் வாங்க வேண்டியதுதான், நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டியதுதான், பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான், கெட்டி மேல கொட்ட வேண்டியதுதான். நான் வேணா அப்பா கிட்ட போன்ல சொல்லிடுறேன். நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா, தங்கச்சி ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிட்டு போ. அதை விட முக்கியமான வேலையை நான் இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா, தங்கச்சி அவசரம்னு சொல்லுது போ. அதை விட அவசரமான வேலையை நான் இருக்கிறேன், பேசாம இரு. அதாவதுமா, இப்ப நான் சொல்றது கேட்க போறேன் இல்லையா? அந்த பொண்ணே மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்குது. உச்சகட்டத்துல வந்து தகராறா பண்றேன். அரைஞ்சு விடுவேன். இப்ப என் உச்சக்கடல விழுந்துரும் போல இருக்கு. நான் சொல்ல கேட்க போறேன் இல்லையா? நான் சொல்றதை கேட்க போறீங்க. நீ சொல்றது நான் கேட்கறேன். நீ இதெல்லாம் பேசாதே. நான் போறேன் இல்லையா நீ? மிஸ்டர் ராஜா, நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம்ல, வருவார் போங்க. இல்லைங்க, இவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஒண்ணுகளுக்கு ஒண்ணு உளறிட்டு இருப்பாரு. நீ இப்ப பேச. மிஸ்டர் ராஜா, I say you keep quiet. நீங்க சொல்லுங்க. அதாவதுமா, இவனும் எனக்கு ஒரே பையன், நீங்களும் உங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அதனால இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். இங்க பாரு, என் சைடுல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அவசரப்படுதேன்னு நீ அவசரப்பட்டு மறுபடியும் போய் பெட்ரூம்ல நிக்காத. ஓகே? தேகோ சிங்காரம், நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்ட ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுது? திருப்பதி உண்டையில போட்டதா நினைச்சுக்க. வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சேட் படா சீரியஸா பேசுறான். ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து சேரும். அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்டால் 25,000. இதுக்கு போய் புலம்புறைய. எந்திரிச்சு போயா. அரே, சேட் இன்னும் 1 வாரம் டைம் தரான். பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல்.
பிள்ளைய பெற்றா கண்ணீரு சென்னைய பெற்றா இளநீரு பிள்ளைய பெற்றா கண்ணீரு பெற்றவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. देखो சிங்காரம் நம்பில்கி பணம் 25,000 ரூபாய் நிம்பில்கி சாமான்க்கு 15,000 ரூபாய் குறைக்கிறான் இன்னும் 10,000 பாக்கி 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான் ஓகே आवरे अरे मैं बोलता हूँ आवरे देखो राधाराम सेठ कடன் கொடுத்தால் தயவு தாட்சன் பார்க்கறான் இல்லை சொன்னா கரியாயோ என்ன இப்படி கேவலப்படுத்தாதையா என் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது ராஜபரம்பரையா சேர்ந்தவர் ஒரு காலத்துல ஊர்வலமா போன குடும்பம் என்ன இப்படி கேவலப்படுத்தாதே இது கூட ஊர்வலம் தான் ஆவோ வேணாயோ உமையா கொன்றுவா உன்னை உமையா எந்திரிச்சு ஓடிரு வெட்டி புடுற வெட்டி ஐயோ சேட்டு சொன்னா கேளையா ஊமையெல்லாம் எனக்கு ஐயோ என் பொண்ணு வராயா இந்த நிலையில பார்த்தா உத்தரவு விட்டுருவாயா அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன் என்ன நம்பியாயோ உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன் அப்பா அண்ணன் ராதாமாவும் காரை சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்க எதுக்காவது சிரிச்சிருப்பாங்க விடாமா என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ இல்லப்பா எப்பவுமே ராதாமா பின்னாடி தானே உட்கார்ந்துட்டு வருவாங்க. இன்னைக்கு முன்னாடியே அண்ணன் பக்கத்துல ஒட்டி உட்கார்ந்துட்டு வருது. பாரு பாரு முன்னாடி இருந்தா இறங்குறாங்க. யோசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இறங்கி வந்த தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துட்டு போல இருக்கியா அந்த கைத்தை மறைச்சு வையா நல்ல நேரத்துல அவசர குணம் முடிச்ச மாதிரி. ராதா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு வீட்டுக்குள்ள நட. ஆமா 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 முக்கியமான விஷயம் எல்லாம் இங்க நின்று பேசப்படாது வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும் கூட்டிட்டு போமா வாங்க வாங்க. சேட்டு முக்கியமான விஷயம் பேசணும் நீ அப்புறமே வா. नहीं 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 சேட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ஏமாற மாட்டான் சேட்டு வாசல்ல நிக்கிறான் விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான் அப்புறமா போறான் வாசனோட நிக்கணும் வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா என்னமா நின்றுட்டு இருக்கிறீங்க உட்காருங்க. பரவாயில்ல. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க சொல்றா. சொல்லு ராதா. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு நீங்க சொல்லுங்க. உன் வாயால சொன்னா அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சொல்லு. பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆளாளுக்கு நீ சொல்லு நான் சொல்லணும் நான் வேற நிலப்படாம இருக்கிறேன். வெளியில சேட்டு வேற நின்றுட்டு இருக்கிறான். சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுமா சொல்றா சொல்லு சொல்லுமா சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயோ அம்மா அப்பா ஐயோ ஐயோ அப்பா என்னப்பா என்னப்பா ஆச்சு முக்கியமான நேரத்துல போய் தொலைஞ்சிடாதப்பா. ஆமாப்பா முதல்ல அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிடாதப்பா. நான் முதல்ல உங்களை மாமான்னு கூப்பிட்டேன். இந்த நேரத்திலே அப்படி ஆகணும். பயப்படாதம்மா சின்ன நெஞ்சு வலி அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் உத்தரவு விடுவேன் விட மாட்டேன். மருமகளை ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சிட்டேன் இன்னொரு கண்டத்துல தப்பிக்கணும். கண்டமா என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க. உனக்கு ஒண்ணும் புரியாதம்மா மருமக சம்மதிச்சுட்டான். ஆனா அவங்க அப்ப வேட்ட துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாரு. பயப்படாதீங்க. என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா? என்னப்பா நீ இந்த நேரத்துல அவசரம் மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ணை கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுன்னா எப்படாடே? அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க. நிச்சயமா நாளைக்கோ நாளானிக்கோ எங்க அப்பாவோட வரேன். சரிம்மா ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமாமா கிளம்புங்க. அப்பா நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா? ஆமாமா அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க. நான் போய் ராதா ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் காரை கவனமா ஓட்டு கரெக்டான ரயில ஏத்தி விட்டுட்டு வா. சரி காரமறையா என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தியோட வரணுமாப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி? நீ கழுத்துல கயிறு போட்டவன்ல அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி தப்பு. இந்த அமுக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு. நாளைக்கு என் மருமக வந்தவனா நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஜி சேட்டு கொண்டு இப்ப அர்ஜென்ட்லி நிம்பல் 6 மாசம் கழிச்சு நம்பிக்கை பணம் கொடுக்குறான். நிஜமா தான் சொல்றியா? हाँ जी. இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். नहीं जी. அப்ப கிளம்பு. जी. तुम जाओன்னு சொல்றேன். जी
சேட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்மளுக்கு கடன்காரன்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப கஷ்டம். நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல எங்களுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தராஞ்சி. 50,000. ஆஹாஞ்சி. டேய் பொண்ணாத்தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. கோயிலா 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 கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தம் கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. இதுவரைக்கும் நாங்க இருந்த நிலைமைக்கெல்லாம் கோயிந்தா கோயிந்தா இனிமே எங்களுக்கு வரப்போற வாழ்க்கைக்கெல்லாம் கோவிந்தா கோவிந்தா. எங்க அண்ணன் இது வரைக்கும் கண்ட கனவெல்லாம் கோயிந்தா கோயிந்தா இனிமே வாழ்க்கை பூரா கோவிந்தா 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 கோவிந்தா. கோவிந்தா 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 மெதுவா கோவிந்தா கோவிந்தா. என்ன சிங்காரண்ணே, காலையில இருந்து ஒரே கோயந்தாமயமா இருக்கு. ஏதாவது வேண்டுதலா? அதை ஏன் கேக்குறீங்க டெய்லர்? நம்ம பையன் தெரியாதனமா ஒரு பெரிய ஆசையை வச்சுட்டான். அது நம்ம காரமடையான் தயவுல நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதனாலதான் காலையில இருந்து 100 தடவை அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு இருக்கிறான். 100 தடவையா? அடேங்கப்பா, பெரிய வேண்டுதல் தான். காரமடையா, ஊருக்கு போயிருக்கிற என் மருமக நல்ல தேதியோட திரும்பி வரணுமப்பா. நாளையில இருந்து இந்த உலகத்துல நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். Yeah.